ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகம் 16னுடைய 12 பாடங்கள் இதை வந்து சண்டையாக வந்து எப்படி செய்யலாங்கிறத வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சீரீஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். 1லேருந்து 12 பார்ட் வந்து நம்ம போட்டிருந்தோம். இப்போ இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து பொறியியலில் வந்து ஒரு கான்செப்ட். அதாவது என்னென்னா, ஒரு பொருள் வந்து எப்படி கட்டுமானம் செய்யப்பட்டிருக்குது, எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதோ அந்த ஆர்டர்லேருந்து அதில் ரிவர்ஸாக வந்து பிரிச்சுக்கிட்டே வந்து அதில் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறது தான். இப்போ இது ஏன் இந்த சீரீஸ் வந்து நான் செப்பரேட்டாக வச்சேன் அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய நாகம் 16 பாடம், அதுக்கு எதிரான சண்டை, அந்த சண்டையில் வரக்கூடிய நுட்பங்கள், அதில் அந்த மறியல் பாடங்கள் அப்படிங்கிறது வந்து நான் படித்தது கிடையாது, அது வந்து நான் உருவாக்கியது. ரைட், அதில் இருக்க பல நுட்பங்கள் வந்து பனையேறி மல்லன்லேருந்து நம்ம எடுத்து அதில் வந்து நம்ம சேர்த்துருப்போம். பாடம் வந்து நான் படித்த பாடம். இதில் வந்து மறியல் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம பண்ணுற மறியல் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து பனையேறி மல்லன்லேருந்து நம்ம எடுத்து வந்து நம்ம சேர்த்துருப்போம். ஸோ அதனால் இதை செப்பரேட் ஒரு சீரியஸாக, அதாவது இந்த பாடத்தினுடைய சண்டை ஏன் இப்படி இருக்கிறது, இந்த இடத்துல ஏன் கட்டு இப்படி வருது, வேறு மாதிரி வச்சா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு 12 வீடியோஸ், இந்த 12 பாடங்களுக்கான வீடியோஸ் வந்து செப்பரேட்டாக வந்துட்டு இந்த சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம், போன வீடியோவோட கமெண்ட்டில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். அப்போ நம்ம மக்கி வரா வீடியோ அதில் வந்து கேட்டிருந்தாரு. கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிபேட் அது. தமிழ் அடிமுறை அல்லது தமிழ் கலைகள், இதுக்கு ஒரு வெளிநாட்டு கலையில் பின்பற்றக்கூடிய ஒரு முறையை அல்லது இன்னொரு கலையில் பின்பற்றக்கூடிய ஒரு முறையை எடுத்துக்கொள்ளலாமா, அதில் இருக்க விஷயத்தை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாமா, அடாப்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த பதிலை பாருங்கள், பதிலில் அதுக்கான விளக்கம் இருக்கும், நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்றதுல. அந்த கேள்வியினுடைய ஒரு ஃப்ளிப் சைடு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கலை இன்னொரு கலையினுடைய அம்சங்களை உட்சரித்து கொள்ளலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வியில் நான் கொடுத்த பதிலை தாண்டி இன்னொரு ஃப்ளிப் சைடு, அது ஃப்ளிப் சைடுன்னு நான் சொல்ல வர்றது வந்து அதுக்கான மறுமுனை ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடாது என்று சொல்பவர்களுக்கு 2 பிரச்சனை இருக்குங்க. ஒன்று வந்து என்னென்னா பியூரிட்டி. நான் வந்து சுத்தபத்தமாக என்னுடைய கலையை வந்து நான் வச்சுருப்பேன், எதோடையும் நான் கலக்க மாட்டேன், எங்கேயும் நான் வந்து திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, தான் செய்வது தான் சரியானது அப்படிங்கிற ஒரு அபிமானம். ரைட்டுங்களா? இந்த அபிமானம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கவே கூடாது. ரைட், அது அரசியல் அபிமானமாக இருக்கலாம், மத அபிமானமாக இருக்கலாம், இன அபிமானமாக இருக்கலாம், மொழி அபிமானமாக இருக்கலாம், ஜாதி அபிமானமாக இருக்கலாம், இந்த மாதிரி எந்த அபிமானம் இருக்கலாம். மனிதர்கள் தானே, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது வந்து அவங்கவுங்க தன்னுடைய தனிப்பட்ட விஷயமா மெயின்டைன் பண்ணிக்கணுமே தவிர கலையில் வந்து அதை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து மிக மிக தவறானது. பியூரிட்டி வந்து ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பதில் வந்து நான் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த அதுலேயே அதோட இன்னொரு ஃப்ளிப் சைடு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னென்னா, இந்த அபிமானம், இந்த ஒரு பற்று வந்து இருக்கலாம், அதை தாண்டிய ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, மொழி பற்று இருக்கலாம், ஆனால் அது வந்து மொழி வெறியாக மாறக்கூடாது. ஒரு சில அரசியல் நமக்கு பிடிச்சிருக்கலாம், நம்ம அந்த கட்சிக்கு போய் நம்ம ஓட்டு போடுவோம். பட் ஆனால் வந்து அதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட தேடி வர மாணவர்கள்கிட்ட, நம்மளாம் வீரக்கலைக்காக தான் தேடி வராங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கட்சி போடு, இதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்டு, அவன் தப்பு, இவன் தப்பு, இவன் தேவையில்லை. ஜாதி, அது மாதிரி ஜாதி அபிமானம் அது வந்து சுத்தமாக இருக்கவே கூடாது. மத அபிமானம் அது வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் வந்து நம்மக்கிட்ட படிக்கிறாரு, விஷயம் என்ன, இந்த கலைக்கு இருக்கிற நாம்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா, அவ்வளோதான் விஷயம். எனவே இந்த மெசேஜோட, நான் பொதுவாக இப்படிலாம் பேச மாட்டேன், விஷயத்துக்குள்ளே தான் நேராக போவேன். இந்த மெசேஜோட இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. இப்போ நீங்கள் மறியல் பார்த்தீங்க இல்லையா, இதில் வந்து என்ன நுணுக்கம் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து அடுத்து நம்ம வந்து பார்க்குறோம். கொஞ்சம் கிட்ட வாங்க. இப்போ
ஆரம்பத்தில் வந்து இவர் கலைக்கிறாரு இல்லையா, அந்த கலைப்பை பாருங்களேன். நான் காலில் அடிக்கிறேன், அதை வந்து அவர் கலைத்து தட்டி விடுறாரு, அப்படியே ஏறி வர்றாரு. என்னோட மைண்டை கீழே தான் நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். கீழே நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சடனாக வந்து காலை மட்டும் பிரித்து, அந்த பின்னல்லேருந்து காலை பிரிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், கம்பவுண்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம், காலை மட்டும் பிரிங்க. இவ்வளோ க்ளோஸாக வந்துடுறாரு. காலை பிரித்து ஒரு அறுப்பு கொடுக்கு. அறுப்போட கட்டு பாருங்கள், அமர்த்தி கட்டு பாருங்கள். அறுப்பை அமர்த்தியாச்சு. அடுத்து அங்கே இங்கே எனக்கு ஓப்பனிங் இருக்குது பாருங்கள், தலையடி. இப்போ அவருக்கு ஓப்பனிங் இருக்குது, தலை. ரைட். இந்த 3வது அடி வந்து ஒரு முக்கியமான அடிங்க. இப்போ பாருங்கள், இந்த தலையடி நான் பிளாக் பண்ணியிருக்கேன். இப்போ அவர் கால் கட்டு நல்லா வைங்க. இப்போ கால் கட்டை அவர் எப்படி வச்சுருக்காரு பாருங்க. இது வந்து பனையேறி மல்லனில் நந்தி வரிசையில் சார்பட்டாலையில் இந்த கட்டு வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து தரையோடு அப்படி வந்து அழுந்திருக்கும். ஏன் தரையோடு அழுந்திருக்கணும் அப்படின்னா, என்னோட பதிலடியில் என்னோட மொத்த பாடி வெயிட்டுமே உள்ளே இறங்கும் பாருங்கள். அப்படியே இங்கே இருக்கிறேன், எந்திரிச்சு ரொம்ப பாருங்க, நான் புடி மாற்றிட்டேன், துடுப்பு புடி. ரைட், மாற்றி துடுப்பு புடியோட சேர்த்து. சப்போஸ் இங்கே லூஸாக அவர் வச்சுருந்தாருன்னா காலில் படாது. ஒரு லூஸாக வச்சுருந்தாருன்னா கம்பை வந்து பிச்சுட்டு போயிடும், உள்ளே போய் அடி உள்ளே இறங்கிடும். ரைட்டுங்களா? அடுத்தது கீழ் வீச்சுக்கான கட்டு கவனிங்க. இது வந்து வாங்கி கட்டு பாருங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் கவனிங்க. கீழ் வீச்சை வந்து எல்லாரும் சரியாக பண்ண மாட்டாங்க. கீழ் வீச்சு வந்து இங்கே வரக்கூடிய அடி கரெக்டாக கீழ் வீச்சு கொடு. இப்போ கீழ் வீச்சை வந்து பெரும்பாலும் தவறாக பண்ணுவாங்க. தப்பாக கீழ் வீச்சு கொடு, கீழே கால் கொண்டு கொடு. புதுசாக படிக்கிறவங்க எல்லோரும் இப்படி தான் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ நம்ம கட்டு வந்து சரியாக செய்தாலும் அது வந்து பிளாக் ஆகிற மாதிரி வரணும், தவறாக இருந்தாலும் அது வந்து பிளாக் ஆகிற மாதிரி வரணும். கவனிங்க. பொறுங்க, நான் வந்து எங்கே வாங்குறேன் பாருங்கள். இதுதான் வாங்குறது. அங்கே வாங்குறேன், இந்த இடத்துல வாங்குறேன். திரும்ப நீ தப்பாக வந்து மூவ் பண்ணு. தப்பாக மூவ் பண்ணாலும் அங்கே பிளாக் இருக்குது. சரியாக மூவ் பண்ணு. சரியாக மூவ் பண்ணாலும் அங்கே பிளாக் இருக்குது. ஏன்னா நான் பிடிக்கிறது வந்து அவரோட கைக்கு பக்கத்தில் வந்து பிளாக் பண்ணுவேன். ரைட்டுங்களா? அப்போ கம்போட ரேஞ்சு பாருங்கள். கம்போட ரேஞ்சு இப்படி வந்தாலும் இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம அடக்கலாம், இப்படி வந்தாலும் இங்கே அடக்கலாம், இல்லை இது மேலே கொண்டு வராரு அப்படின்னாலும் இங்கே அடக்கலாம். ஸோ கம்போட ரேஞ்ச் வந்து இந்த ஆங்கிளில் தான் இருக்குது. எப்படி தப்பாக பண்ணாலும் இங்கே தான் இருக்கணும், சரியாக பண்ணாலும் இவ்வளோ தூரத்தில் தான் இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளோட பிளாக் இருக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ளார நம்ம அந்த கம்பை வந்து வாங்கிடணும். கீழே கொடு, கீழே கொடுத்தாலும் அங்கே வாங்கிடுவேன். ரைட்டா? ஸோ அவர் எவ்வளோ தவறாக பண்ணுறாரோ அவ்வளோ பயம் வந்து அவருக்கு வரணும். ஏன்னா கம்பு வந்து அவர் கை கிட்ட வந்து நான் கட்டுறாரு. புரியுதுங்களா? சரியாக பண்ணார் அப்படின்னா அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. சரியாக பண்ணு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இப்படி நிற்கிறேன் பாருங்கள். என்னோட அடியை பாருங்கள், திருப்பி அடித்து கூட இந்த முன்னாடிக்கும் இந்த அடி இருக்கு இல்லையா? கவனிங்க, இந்த அடி. ரைட். இப்போ என்னோட பாடியோட மூமெண்ட் பாருங்கள். நான் மறியலில் இருக்கேன். 1 அடி 2, அதே மாதிரி பாடி வெயிட்டோட போயிட்டு உடனே திருப்பி அடிக்கிறேன். சீக்வன்ஸாக வருது பாருங்க. முன்னாடி போடு, 1 அப்படி வரும். ரைட். அப்படியே கண்டினியூஸ் ஃபுல் மூமெண்ட்டாக பண்ணிடலாமா? பார்த்துக்கோங்க. அடுத்து தலை அடித்து கால் கட்டி திரும்ப முதுகை கட்டி திரும்ப மேல் வீச்சில் வந்து நிற்கிறார். புரியுதா? திரும்ப ஒரு வாட்டி இந்த மூமெண்ட்டை பாருங்கள். முன்னாடி கீழ் வச்சு கீழ் வச்சு இல்லை, கீழ் வச்சு எடுத்துக்கிறா, கால் மாற்றிருங்க. அப்படிங்க பாருங்க. இங்கிருந்து மேல் வீச்சு வரைக்கும் ஒரே மூமெண்ட்டாக வருது. கவனிங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன் பாருங்க. 1 2 3 4 5 6 இது வரைக்கும் அது வந்து ஒரே மூமெண்ட். ரைட். ஸோ இந்த
மறியல் முறையில், மறியல் நுட்பத்தில் எதிரியை வந்து அவருடைய கவனத்தை வந்து திசை திருப்புவது, அவர் ஒரு திசையில் வந்து அவரோட மனசு இருக்கும்போது, அவரோட மைண்டு ஃபோக்கஸ் இருக்கும்போது இன்னொரு டைரக்ஷன் அடிக்கிறது, நம்ம பாடி வெயிட்டை வந்து அப்ளை பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, இவ்வளோ கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. ரைட், நன்றி. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் திரும்ப நம்ம சந்திப்போம். இது வந்து ஒரு சீரீஸாக போகும், 12 பார்ட். நந்தி வரிசைங்கிறது அது வழக்கம் போல் அது தனியாக போயிட்டுருக்கோம். மக்கி வர பயிற்சி அது ஒரு தனி வீடியோவாக போகும். ஃபிட்னஸ் பற்றி ஒரு சீரீஸ் வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நன்றி.